எதுவுமே செய்ய முடியல. அவர்கள் விளிம்புநிலை மக்களும் அல்ல, அவர்களை கொடுமைப்படுத்த முடியாது, அவர்களை வியாபாரியாக முடக்கி போட முடியாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் பெரிய அந்தஸ்து குடும்பமாக இருக்கிறார், பெரிய நிலையில இருந்தா என்ன பண்ணுவாங்களாம்? ஒரு 4 பேர் முச்சந்தில் நின்று ரோட்டு கடையில் நின்று அப்படி நின்று அவரை பற்றி இல்லாத பொருளான அவதூறுகளை பேசுவார்கள். அவருடைய மனம் நோகும்படியான, அவருடைய மனம் புண்படும்படியான பல்வேறு வகையான அவதூறுகளை அள்ளிவிடுவார்கள். இப்படித்தான் 13 ஆண்டு காலங்களும் மக்காவில் கழிந்தது. எல்லா சஹாபாக்களுக்கும் இதே நிலைதான். ஆக ஹிஜ்ரத் என்பது ஒரு மனிதன், சஹாபாக்கள் உலக வாழ்க்கையை சுகபோகமாக வாழ வேண்டும் என்கிற அடிப்படையில் செய்யப்பட்ட பயணம் அல்ல மக்காவில் மதீனாவிற்கு. மாறாக தன்னுடைய இஸ்லாத்தை, தன்னுடைய ஈமானியத்தான அடிப்படை தன்னுடைய வாழ்க்கை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆசையின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற அந்த பகுதி தான் சஹாபாக்கள் மீது. அப்படித்தான் இப்படித்தான் என்று அல்ல, வரையறுக்க முடியாத, வார்த்தைகளுக்கு கட்டுப்படாத பல்வேறு வகையான அக்கிரமங்கள் நடந்த பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவார், வல் முஹாஜிரீன வல்லதீன ஹாஜரு ஃபில்லாஹி மின் பஅதி மா ظுலிமு. அவர்கள் மீது அநியாயங்கள் செய்யப்பட்டதற்கு பிறகு, அவர்கள் பல்வேறு வகையான துன்பங்களுக்கு பிறகு, அடக்குமுறைகளுக்கு பிறகு, அத்துமீறல்களுக்கு பிறகு அவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்காக வேண்டி செய்யப்பட்ட பயணம்தான் ஹிஜ்ரத்துடைய பயணம். இரண்டாவதாக நமக்கு இப்படி சொல்லித் தருவார்கள், வெளியேறுவது என்பது மதீனா மக்காவில் இனிமேல் நாம் வாழ முடியாது என்கிற நிலைக்கு தள்ளப்பட்ட பொழுது அவர் வலுக்கட்டாயமாக வெளியேற வேண்டிய அல்லது வெளியேற்றப்பட்ட நிலையில்